ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவில்லை. இது வருகின்ற 26 மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமரப் போகிறது என்பதற்கு அத்தாட்சி சொல்லக்கூடிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே முன்னிலை பொறுப்பை ஏற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் வழக்கறிஞர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஒன்றிய குழு உறுப்பினர் எங்களது பாசத்துக்குரிய சகோதரர் போந்தூர் செந்தில்ராஜன் அவர்களே, இந்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் மரியாதைக்குரிய எறையூர் முனுசாமி அவர்களே, சிங்கிள்பாடி ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நகர கழகத்தினுடைய செயலாளர் வெட்டி வா என்றால் கட்டி வருகின்ற ஆற்றல் படைத்த அன்பு சகோதரர் மோகன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய முன்னாள் தலைவர் அன்பு சகோதரர் வாலாஜாபாத்தார் அவர்களே, அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணை செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருமாய் மாநில இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறையினுடைய துணை செயலாளரும் இந்த ஒன்றியத்தினுடைய முன்னாள் துணை பெருந்தலைவரும் இருநாட்டுக்கோட்டை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவருமான அருமை தம்பி சிவகுமார் அவர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, பேரூராட்சி கழகத்தினுடைய செயலாளர்களே, இந்த சிறப்பு பெருமைக்குரிய ஆர்வியர் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் எறையூர் முனுசாமி அவர்களே, ஆற்றல் மிகுந்த இன்னொரு ஒன்றிய கழகத்தின் ஆற்றல் மிகுந்த இந்த பகுதியின் செயலாளர், படைநடத்துகிற சிப்பாயாக பாய்ந்து வரும் பந்தய புறவியாக இருக்கிற ஆரியர் சகோதரர் சிங்கிள்வாடி ராமச்சந்திரன் அவர்களே, நம்முடைய ஸ்ரீபெரும்பூர் தொகுதியினுடைய கிடைத்திருக்கிற நன்முத்து காலம் விளங்கியிருக்கிற நன்கொடையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போராட்டம் கண்டிக்கின்றோம். ஒரு அவல நிகழ்வினை இந்த ஆட்சி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த திட்டம் என்பதனால் இன்றைக்கு அந்த திட்டங்களை மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது இந்த நகராட்சி நிர்வாகத்தின் சீர்கேடு. நகராட்சி நிர்வாகம் சரியாக செயல்படவில்லை. பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றாமலும் பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றவில்லை. குடிநீர் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது, தீர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை. ஸ்ரீமத் ராமானுஜர் வாழ்ந்துட்ட புண்ணிய பூமியான இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் மண்ணில் நம்முடைய ஸ்ரீமத் ராமானுஜருடைய மணிமண்டபம் திறக்கப்படாமலே இருக்கிறது கொண்டிருக்கக்கூடிய காரணங்களை முன்வைத்துத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை என்ன இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் நடக்கிறது என்பதை அறிந்து நேற்றைய தினம் ஸ்ரீமத் ராமானுஜருடைய மணிமண்டபத்தை அவசரமாக திறந்து விளக்கேற்றி வைத்திருக்கிறார், லைட் போட்டுள்ளார். இதுவே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. இன்னும் மிக விரைவிலேயே மற்ற பிரச்சனைகளையும் இந்த அரசு தீர்த்து வைக்க வேண்டும். தீர்த்து வைக்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து போராடும். 2 அமைச்சரவையில் மாற்றம் செந்தில் பாலாஜி உன்னுடைய ஆபாசமாக
தமிழக பெண்களை ஒட்டுமொத்தமாக பெண்ணினத்தையே கொஷிப்படுத்தார். அவர் தொடர் ஆண்டுகள் பழமைமிக்க சைவ வைணவத்தை தரம் தாழ்ந்த முறையில் விமர்சனம் செய்தார். தமிழக மக்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு பதித்து வைத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இதை பார்த்து பயந்து நம்முடைய பொதுச் செயலாளர் அருமையினர் எடப்பாடியார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தமிழகம் முழுவதும் இருக்கிற பொதுமக்கள் தாய்மார்களும் இணைந்து ஆர்ப்பாட்ட களத்திலே குறித்தார்கள். எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. தலைநகர் சென்னையிலே தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆகவே இனி அவர் பதவியிலே வைத்திருக்க கூடாது என்கிற அடிப்படையில் இந்த பொன்முடி ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறது திமுக சர்க்கார். அதே போல செந்தில் பாலாஜியை உச்சநீதிமன்றம் கெடுவிட்டு விட்டது. பதவி வேண்டுமா ஜாமீன் பயந்து போய் அடிபணிந்து ஜாமீன் ரத்து செய்து புகார் கொண்டுவதற்காக ராஜினாமா செய்தது. ஆக ஏன் இப்போது சொத்து குவிப்பு வழக்கில் துரைமுருகன் போன்றவர்கள், MRK பன்னீர்செல்வம் போன்றவர்கள், தங்கம் தென்னரசு போன்றவர்கள், KKSSR ராமச்சந்திரன் போன்றவர்கள் இதெல்லாம் வழக்கு இருக்கிறது. ஆகவே இனிமேல் அமைச்சரவை கூட்டம், தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் கூட்டினால் சிறைச்சாலையில் தான் கூட்ட வேண்டும் என்பதை போல அத்தனை பேர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ஆகவே இந்த ஆட்சி எப்போது வீட்டுக்கு போகும் என்கிற கேள்வி எழுதுகிறது. விஜய் நேற்று ரோட் ஷோ நடத்தினார். அதே பகுதியில் உதயநிதியும் நடத்தினார்.